இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இடம்தான் நித்திய மகிழ்ச்சி சபையின் தலைமை சபை. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்தியா முழுக்க 135க்கும் அதிகமான மிஷினரிகளை நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சபையில மொத்தம் ஞாயிற்றுக்கிழமையில 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. முதலாம் ஆராதனை 7 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 10 மணிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்கள் ஒருவேளை எந்த திருச்சபைக்கும் செல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் தயவு செய்து இந்த திருச்சபையில கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய திருச்சபையில கலந்து கொண்டு இன்னும் அதிகமா ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு வளர அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அதோட மாத்திரமல்ல, நீங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள் எல்லாம் நீங்க சுகமா இருப்பதற்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை, சுகத்தையும் இந்த இடத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாய் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு தினத்துல கூட நம்ம வாசிக்க இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது மீகா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும். நீங்க பார்த்துருப்பீங்க, அக்கினி ஒரு மெழுகுவர்த்தி வைக்கிறோம், அதுக்கு மேல திரி இருந்து எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது அதனால என்ன பண்ண முடியல, அந்த அந்த சூட்டுக்கு அந்த மெழுகு உருகி கொண்டே போகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசிக்க வரும் பொழுது அது அந்த பிரகாசத்தின் அந்த பிரசன்னத்தினால உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மிகவும் பெரிய பிரச்சனைல, மிகப்பெரிய போராட்டத்துல சிக்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் அவற்றை எல்லாம் மெழுகு போல உருக செய்ய போகிறார். அதோட மாத்திரம் இல்ல, பாருங்க, தொடர்ந்து படிக்கும் பொழுது, மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், மலையிலிருந்து பாய்கிற தண்ணீரை போல ஆண்டவர், அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் 2ஆக பிளந்து போடுவார். சத்துருவின் கிரியைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவைகள் எல்லாம் இல்பொருளாகும்படி, அவைகள் எல்லாம் அழிந்து போகும்படி தரைகளை பிளக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை முறியடித்து போட போகிறார். அதோட மாத்திரம் தொடர்ந்து படிக்கும் பொழுது, பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகளும் பிளந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு பெரிய பிரசன்னம் பாருங்க. அந்த பிரசன்னத்தை பெற நம்ம வாஞ்சிக்கும் பொழுது, அந்த பிரசன்னம் நமக்குள்ள வர வாஞ்சிக்கும் பொழுது, நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் விழுவது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் காணப்படுகிற மனுஷர்களும் மாத்திரமல்ல, எல்லா தடைகளும் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான பாதையில ஆண்டவர் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆதலால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வரணும், அவர் இறங்கி வரணும், நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல இறங்கி வரணும் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய மகத்தான கிரியைகளை நம்முடைய குடும்பங்கள்ல செய்து, நம்முடைய சமுதாயத்துல செய்து, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில செய்து, எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே மெழுகு போல உருகி போக செய்து உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நீங்கள் செழிப்பான வாழ்க்கையில இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சமாதானமான பாதையில வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு இதுதான் நம்ம தேட போறோம். அந்த அக்கினி எப்படி நம்ம மேல இறங்கி வரணுமோ, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்போம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களா இருப்போம். இவர்கள் எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும் தவிடுபொடி ஆகும் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஏசப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும் எசப்பா மெழுகு போல உருகி போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அப்பா, எங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வரும் பொழுது அவைகள் எல்லாம் பிளந்து ஒன்றுமில்லாமல் அப்பா எல்லாம் தரைமட்டமாய் போகிற அளவுக்கு அப்பா, தெரிப்புண்டு போகிற அளவுக்கு அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மேல ஊற்றப்பட போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீர் மலையை அப்பா தகப்பனை வெட்டாந்தரைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் பிளக்கிறோம், உங்களுடைய பிரசன்னம் அப்படியா எங்கள் மேல கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதம் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வந்து எல்லாவற்றையும் மாற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை வெற்றியுள்ள நாளா எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தர போகிற இறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, நீங்க இந்த நாள் ஆசீர்வதித்து தாங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீர்கள். உங்களுடைய சாட்சி எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் பிரயாசப்படவும், இன்னும் அதிகமாய் வசனங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லவும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.